ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி மனித சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கடகத்தினுடைய ஜூலை மாத பலன்களை பிரம்மன் எப்படி எழுதியிருக்காரு தெரியுங்களா? சொன்னாதானங்க தெரியும். சொல்றேன். கனவுகள் நனவாகும். கடகராசி கனவுகள் நனவாகும். நினைச்சதை சாதிக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சில கலகங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். சில பிரச்சனை. செவ்வாய் ஒரு சண்டை கிரகம் சொல்லக்கூடியது. செவ்வாய்
சண்டை கிரகம் அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கு அவரே ஜீவனாதிபதியாகி 11ஆம் இடத்தில் இருந்தால் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பழிச்சொல்கள் ஒரு போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த அமைப்புகள் வந்து இருக்கும் பொழுது சில பிரச்சனை பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு தான் எதிர்ப்பு அதிகமாக வரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு, மிகப்பெரிய சாதனை உண்டு. ஏன்னா சாதனை பண்ணக்கூடிய இடத்துல 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு பயணங்கள், சொத்து பத்துக்கள், நிறைய சொத்துக்கள் வாங்குறது, அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணம் போகிறது, வெளிநாட்டில் தொழில் பார்க்குறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். 2-3 வருமானங்கள், 2-3 தொழில், 2-3 வருமானங்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற பதவி உயர்வுகள், அதே நேரத்தில் குடும்பம், நல்ல திருமண வாழ்க்கை, குடும்பத்தில் நல்ல திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், நல்ல மகிழ்ச்சியான திருமணம். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல திருமண வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். புரிஞ்சுட்டீங்களா? நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிறந்த கல்வி கற்கக்கூடிய, அதாவது படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல அற்புதமாக இருக்கும். ஐஏஎஸ் படிக்கலாம், ஐபிஎஸ் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம். சிறப்பாக கல்வி சிறப்பாக பயிலக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். சரி, இப்படிப்பட்ட அமைப்புகளில் கடகராசியினுடைய இந்த ஜூலை மாதத்தினுடைய பலன்கள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி 11ஆம் இடத்தில் ஒருபுறம் பாதிப்பு இருந்தாலும் ஒருபுறம் வந்து அந்த இடம் வந்து பாதகஸ்தானம் சொல்லக்கூடியது. அந்த இடம் பாதகஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்ப அந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி என்பது உறுதி. பிள்ளைகளுடைய உயர் பதவி எங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். உயர் பதவி என்பது நிச்சயமாக கடகராசிக்கு உண்டு. உயர் பதவி என்பது உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையலாம். கடகராசியுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். கடகராசி பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகலாம். கடகராசி பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். கடகராசி பிள்ளைகள் படிப்புக்காக வெளிநாட்டு போகலாம், உயர்கல்விக்காக வெளிநாட்டு போகலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் கடகராசிக்கு உண்டு. மேலும் வந்து கடகத்துக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடகத்துக்கு 8ஆம் இடத்தில் வந்து ராகு இருக்கக்கூடிய அமைப்பால் எந்தவித பாதிப்பும் இல்லை. நல்ல 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள், கண்டிப்பாக சொத்து பத்துக்கள் அமையக்கூடிய யோகமும் கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த மாதிரி தொழில்கள் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை, அதாவது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பாக்கியஸ்தானம் என்பதால் தந்தை வழி சொத்துக்கள், தந்தை செய்த தொழில் என்று சொல்லக்கூடிய இது. அதே நேரம் வந்து 2-3 தொழில்களில் வருமானம் பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டு. இது ஜூலை மாதம் கடகராசிக்கு பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் சுயஜாதமும் நான் சொல்லக்கூடிய கோச்சார பொருள் 2 சேர ஒத்து போகணும். 2 நட்பு ரீதியாக ஒத்து போனால் உங்கள் பலன் சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். கடகராசியினுடைய வாழ்க்கையில் என்னென்ன நினைச்சங்களோ அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி அடையும். கனவெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு கடகராசிக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் பிரமாதம், சூப்பர். இதில் உண்மை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்டது. அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பாக கணிச்சா தப்பாக தான் நடக்கும்.